in the chapter 4 unit 2 we will see about determination of prices. So price is nothing but monetary expression of value of goods and services. So basically நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், பையர்ஸாக வந்து வாட் எவர் வி ஆர் வில்லிங் டு பே அண்ட் செல்லர்ஸ் எவ்வளோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அதுதான் ப்ரைஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் குட் நம்ம வாங்குறோம், அதை 20க்கு நம்ம வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அண்ட் செல்லர் வந்து அந்த 20 அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா தட் இஸ் பேசிக்லி ப்ரைஸ். ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது குட் ஆர் சர்வீஸோட மானிட்டரி எக்ஸ்பிரஷனை தான் வந்து நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. as we know there are four factors of production. என்னென்னா ஒன்று வந்து லேண்ட், இன்னொன்று லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ லேண்டுக்கு நம்ம பே பண்ணுற ஃபேக்டர் ப்ரைஸ் என்னது, அந்த ஃபேக்டருக்கு நம்ம பே பண்ணுற ப்ரைஸாக வந்து ரெண்ட்டு. வேறஸ் லேபருக்கு நம்ம பே பண்ணுறது வேஜஸ், கேபிட்டலுக்கு நம்ம என்ன பே பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட், அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து தேர் ரிட்டர்ன் இஸ் ப்ராஃபிட். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வந்துட்டு இஸ் ப்ராஃபிட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ், இந்த சாப்டர் இஸ் ஆல் அபவுட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸுங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஸோ பேசிக்கலி மார்க்கெட்டில் நம்ம முன்னாடி மார்க்கெட்டோட டெஃபினேஷனாக என்னென்னு பார்த்தோம். ஸோ மார்க்கெட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட கலெக்ஷன் where they transact for a particular price, where they transact the goods or services at a particular price. So that's the market. So importance of price எதனால இம்பார்ட்டன்ட்னா, ஸோ ப்ரைஸ் தான் வந்து மார்க்கெட்டில் ஒரு சிக்னல், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருக்குமே. அண்ட் ப்ரைஸை வச்சு நம்ம ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ண முடியும். பேசிக்லி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ், ரைட்? ஸோ ப்ரைஸ் இல்லைன்னா வந்துட்டு ஒன் கேனாட் ட்ரான்சாக்ட் இன் த மார்க்கெட். ஸோ ப்ரைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் ரெலவெண்ட். அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டில் இது ஒரு சிக்னலாக இருக்குது பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அண்ட் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேசிக்கலி நமக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், வாட் டு ப்ரொடியூஸ், ஸோ என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஃபார்ம்ஸ் அ பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் டெசிஷன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஸோ பேசிக்கலி வந்துட்டு ப்ரைஸஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் ரெலவெண்ட். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அந்த டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் ஃப்ரீ மார்க்கெட். ஸோ ஃப்ரீ மார்க்கெட்டுங்கிறது ஜஸ்ட் லைக் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ பேசிக்லி தேர் ஆர் மெனி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அண்ட் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணும். பேசிக்லி அவங்க ஃப்ரீ மார்க்கெட்டுங்கிறது என்னன்னா கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்காது, இல்லை எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷனுமே இருக்காது. பேசிக்கலி ப்ரைஸ் வில் பி டிட்டர்மைன் பை மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ அதை தான் நம்ம ஃப்ரீ மார்க்கெட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ஆஃப் மோஸ்ட் கன்சியூமர் குட்ஸ் ஓப்பன் ரீட்டைல் மார்க்கெட்ஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி குட்ஸ் எப்படின்னா இட் இஸ் டிட்டர்மைன் பை வே ஃப்ரீ மார்க்கெட். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ் தான் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுமே தவிர தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன். ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஆனால் ஒரு சில கேசஸில் வந்துட்டு ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் பை கவர்மெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மோனோபோலி நம்ம பார்த்தோம். ஸோ மோனோபோலியில் என்னென்னா வந்து தெர் பி ஒன்லி ஒன் பிளேயர் இந்த பர்டிகுலர் செக்டர் ஒரு இண்டஸ்ட்ரி. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ். ஸோ அந்த கேஸில் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ப்ரைஸ். ஸோ ஒரு சில கேஸில் என்னென்னா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கும். பட் ஃப்ரீ மார்க்கெட்டில் எப்படின்னா ப்ரைஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டிட்டர்மைன் பை மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஒரு சில கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டு அச்சீவ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்க மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி எசென்ஷியல் குட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு மினிமம் ப்ரைஸ் ஆர் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் லைக் வீட், ரைஸ், சுகர் கேன் இதுக்கெல்லாம் வந்துட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா இன்புட்ஸோட காஸ்ட், பிஸ்னஸ் ரிஸ்க், சோஷியல் வெல்ஃபேர். ஸோ இது எல்லாத்தோட அடிப்படையுமே வந்துட்டு தே வில் பி ஃபிக்ஸிங் த ப்ரைஸ். அண்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை. And next is about purpose of studying demand and supply. So demand and supply நம்ம எதுக்காக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலிபிரியம் ப்ரைஸை செட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குவான்டிட்டிஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அலோஸ் ப்ரிடிக்ஷன் ஆஃப் மார்க்கெட் அவுட்கம்ஸ் லைக் வென் பாலிசிஸ் லைக் டாக்ஸஸ், சப்சிடிஸ் ஆர் த ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்ம ஸ்டடி பண்ணாதான் நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் லைக் டாக்ஸ் ஒரு சப்சிடி ஒரு வேறு ஏதாவது ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது எப்படி வந்து ப்ரைஸ் இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அண்ட் பிஸ்னஸ் இஸ் யூஸ் டு ஃபோக்கஸ் டிமாண்ட் அண்ட் ரெவன்யூ ஆன் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஸோ பேசிக்கலி எதுக்காக நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி படிக்கணும்னா ஒன்று ஈக்குவலிபிரியம் ப்ரைஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அண்ட் குவான்டிட்டிஸ் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ ஈக்குவலிபிரியம் ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னா ஈக்குவலிபிரியம் ப்ரைஸுங்கிறது லைக் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் நத்திங் பட் எந்த பாயிண்ட்டில் வந்துட்டு குவான்டிட்டி டிமாண்ட் அண்ட் குவான்டிட்டி சப்ளை ஈக்குவலாக இருக்கும் அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஈக்குவலிபிரியம்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ ஸோ அதை தான் நம்ம ஈக்குவலிபிரியம் ப்ரைஸ்னு சொல்கிறோம். And next is determination of prices is a general view. So first என்னன்னா equilibrium price and quantity.
ஸோ ஈக்குலிபிரியம்ங்கிறது என்னது? ஈக்குலிபிரியம்ங்கிறது இஸ் த பாயிண்ட் வேர் டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் இன்டர்செக்ட்ஸ். ஸோ எங்கே வந்துட்டு குவான்டிட்டி டிமாண்டட் இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி சப்ளைடோ அதை தான் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். ஸோ அந்த கேஸில் எந்த ஒரு ஷார்ட்டேஜ் ஒரு சர்ப்ளஸுமே இருக்காது அண்ட் மார்க்கெட் இஸ் செட் டு பி கிளியர். அண்ட் அந்த ப்ரைஸை வந்துட்டு போத் பையர் அண்ட் செல்லர் வந்து வில் பி வில்லிங் டு அக்செப்ட் தட். ஸோ அதுக்கு மேலே தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி மார்க்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டிமாண்ட் கர்வுங்கிறது இஸ் அ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் இஸ் அன் அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். ஸோ இது வந்து டிமாண்ட் கர்வ் அண்ட் இது சப்ளை கர்வ். ஸோ இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் எங்கே வந்து குவாலிட்டி டிமாண்டடும் குவாலிட்டி சப்ளைடும் ஈக்குவலாக இருக்கும் அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஈக்குலிபிரியம் பாயிண்ட்னு சொல்கிறோம். அண்ட் அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ ஸோ அந்த குவான்டிட்டி தான் வந்துட்டு நம்ம ஈக்குலிபிரியம் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நம்ம ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் கேன் ஆல்சோ பி நோன் அஸ் மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ்னால் எந்த ப்ரைஸில் பையர்ஸும் செல்லர்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களோ ஸோ அந்த பாயிண்ட்டில் குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளைடும் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு இன்செக்ட்டுமே இருக்காது ஃபார் ப்ரைஸ் டு மூவ் அப் ஆர் டவுன். அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ப்ரைஸ் ஒரு குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் இட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்டேபிள் மார்க்கெட் கண்டிஷன். ஸோ ஈக்குலிபிரியம் குவான்டிட்டின்னு என்ன? ஸோ ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை நம்ம ஈக்குலிபிரியம் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். தட் இஸ் பாயிண்ட் வேர் குவான்டிட்டி டிமாண்டட் இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி சப்ளை. அண்ட் அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ we have an illustration over here. So for example, price 1 இருந்துச்சுன்னா quantity demanded will be 60, quantity supplied will be 5. இதே சப்போஸ் price 2 இருந்துச்சுன்னா ஸோ இந்த கேஸில் பார்த்தோம்னா இப்போ ப்ரைஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா quantity demanded வந்து நமக்கு 60 அண்ட் quantity supplied வந்து 5. இது ப்ரைஸ் 2 இருந்துச்சுன்னா quantity demanded 35 அண்ட் quantity supplied வந்து 35. ஸோ which means that எந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு quantity demandedடும் quantity suppliedடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ obviously we know that இந்த செகண்ட் பாயிண்ட்டில் அதாவது ப்ரைஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் குவான்டிட்டி சப்ளை வில் பி ஈக்குவல். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியமில் ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். அண்ட் இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் தட் இஸ் 2. Now this is called as equilibrium price. And at 2 rupee demand is equal to supply, that 35 units. Now this is called the point of equilibrium. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் பார்த்தோம். ப்ரைஸுங்கிறது எதுக்கு ரெலவெண்ட்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி எதுக்கு வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் தென் we saw about determination of prices and point of equilibrium and equilibrium price னா என்ன, equilibrium quantity னா என்ன பார்த்தோம். Next is nothing but adjustment towards equilibrium. And next is nothing but adjustments towards equilibrium. So adjustments towards equilibrium என்னன்னா ஸோ யூஸ்வலாக என்னன்னா ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டில் குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டில் there is no need for further adjustment. அப்போ வந்து both buyers and sellers will be satisfied. அந்த பாயிண்ட்டில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறக்கோ இல்லை ரெடியூஸ் பண்ணுறக்கோ எந்த ஒரு இன்சென்டிவ்மே இருக்காது. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஈக்குலிபிரியம்னா சப்போஸ் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, தட் இஸ் ப்ரைஸ் வந்து இட்ஸ் டூ லோ, அதாவது ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் விட ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்னா ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், ஆப்வியஸாக டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சப்ளை வந்து கம்மியாகும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டெஃபினெட்லி வீண் வந்து டிமாண்ட் வில் ப்ரைஸ் வந்துட்டு ஓகே ப்ரைஸ் வந்து லோவாக இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா வி நோ தட் குவான்டிட்டி வந்துட்டு குவான்டிட்டி டிமாண்டட் வில் இன்க்ரீஸ் அண்ட் குவான்டிட்டி சப்ளைட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்னா அப்போ டிமாண்ட் வந்துட்டு சப்ளை விட ஜாஸ்தியாக இருக்கும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை குறையும். ஸோ டிமாண்ட் வந்து சப்ளை விட ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா ஷார்ட்டேஜ் இருக்கும். பிகாஸ் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் 100 யூனிட்ஸ் இருக்குது, பட் சப்ளை அதை விட கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 யூனிட்ஸ் ஒரு 75 யூனிட்ஸை சப்ளை பண்ணுறாங்கன்னா விச் மீன்ஸ் தட் ஷார்ட்டேஜ் இருக்கும். ஏன்னா நம்ம டிமாண்ட் பண்ணுறது 100 யூனிட்ஸ் மார்க்கெட்டில், பட் ஆனால் சப்ளை வெறும் 50 யூனிட்ஸ் தான் இருக்குன்னா அப்போ வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கலி வில் அட்ஜஸ்ட் இட்ஸ் அண்ட் தென் வில் ரிட்டர்ன் டு த பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸோ என்னன்னா இப்போ இங்கே வந்துட்டு டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால என்ன ஆகும்னா ஷார்ட்டேஜ் இருக்குது. ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டெஃபினட்டாக ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஆப்வியஸாக ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இட் வில் அட்ஜஸ்ட் இட்ஸ் அண்ட் இந்த கேஸில் ப்ரைஸ் வந்து இனிஷியலாக லோவாக இருந்துச்சுன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆகி அண்ட் தென் இட் வில் ரீச் அ பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். சப்போஸ் அதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஈக்குலிபிரியம். சப்போஸ் வந்து அதாவது ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த கேஸில் ஈக்குலிபிரியம்ங்கிறது வந்து எக்ஸாக்ட்லி பட் குவாலிட்டி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு குவாலிட்டி சப்ளை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி சேஞ்ச். ஆனால் சப்போஸ் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கேஸில் என்ன ஆகும்னா ஆப்வியஸாக டிமாண்டு சப்ளை விட ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் ப்ரைஸ் வில் அட்ஜஸ்ட் இட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். பிகாஸ் டிமாண்டு சப்ளை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கே ஷார்ட்டேஜ் இருக்கும். ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக டிமாண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரைஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், இட் வில் ரீச் அ பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸோ சப்போஸ் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டூ ஹை, தென் இன் தட் கேஸ் என்ன ஆகும்னா சப்ளை வந்து டிமாண்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே,
ஸோ இது வந்து நம்ம law of demand and law of supply நம்ம பார்த்துருப்போம். Demand and price has got an inverse relationship. அதாவது price increase ஆச்சுன்னா demand reduce ஆகும், price reduce ஆச்சுன்னா demand increase ஆகும். So price and demand has got an inverse relationship, whereas price and supply has got a direct or positive relationship, which means that price increase ஆச்சுன்னா supply வந்துட்டு increase ஆகும், and price decrease ஆச்சுன்னா supplyயும் வந்துட்டு price decrease ஆச்சுன்னா supplyயும் வந்து decrease ஆகும், price increase ஆச்சுன்னா supplyயும் increase ஆகும். ஸோ அந்த கேஸில் சப்போஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம், இஃப் இட் இஸ் ஹை தென் இன் தட் கேஸ் ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் டிமாண்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், வேறு சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் சப்ளை வில் பி மோர் தேன் டிமாண்ட். தென் சப்ளை இஸ் மோர் தேன் டிமாண்ட் என்ன ஆகும்னா ஆப்வியஸாக சர்ப்ளஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அந்த சர்ப்ளஸை கிளியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் குறையும். ஸோ இப்போ ஜாஸ்தி இப்போ இனிஷியலாக ஜாஸ்தியாக இருந்த ப்ரைஸ் என்ன ஆகும்னா குறைஞ்சு இட் வில் ரீச் த பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸோ அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஈக்குலிபிரியம். மார்க்கெட் மெக்கானிசம் அதாவது ப்ரைஸ் மெக்கானிசம் என்னன்னா இட்ஸ் செல்ஃப் கரெக்டிங் ப்ராசஸ் through which market forces என்ன பண்ணணும்னா it will adjust and bring the price towards equilibrium point, through which market returns to equilibrium. So I hope this is clear. And moving to the next one, changes in demand and supply. So changes in demand and supply assumes ceteris paribus, so that tells all of the factors are constant. In real market, factors like income, taste, population, tech, etc. change, leading to shifts in demand and supply. So changes in demand and supply ங்கிறது முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதில் டூ கான்செப்ட் பார்த்தோம், law of demand and supply. ஒன்று வந்து என்னென்னா ப்ரைஸ்னால சேஞ்ச் ஆச்சுன்னா, ப்ரைஸ்னால டிமாண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதை நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். அதர் ஃபேக்டர்ஸ்னால நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ்னால நம்மளுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அது நம்ம ஷிஃப்ட்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைஸ்னால மட்டுமே டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா there will be movements along the same curve, which we refer to as expansion or contraction in demand. இது நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ்னால, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஆர் அதர் டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் ஆர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால, அதாவது நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் அதர் தென் ப்ரைஸ், அதனால வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ்னு சொல்கிறோம். தட் இஸ் ரெஃபர் டு அஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டிமாண்ட் where the curve in itself will shift. அந்த கர்வ்லேயே வந்து மூமெண்ட்ஸ் இருக்காது, rather the curve will shift right or left. So first வந்து increase in demand, and this increase in demand. So I think here we have the diagram of here. Okay, so இங்க வந்து நமக்கு equilibrium point கொடுத்திருக்காங்க, wherein x axis this is quantity and y axis this is a price. So x axis over here we have quantity. So இதுல demand as we know is a downward sloping curve, because as the price increases demand will reduce and vice versa. It has got an inverse relationship with price, whereas supply as we know has got a direct relationship, which means that price increase ஆகும்போது supply will increase, price reduce ஆகும்போது supply will reduce and vice versa. So அந்த கேஸ்ல supply is an upward sloping curve. So இதை வந்துட்டு நம்ம quantity and price வச்சு plot பண்ணோம்னா we will get this graph. So இது வந்து demand curve and இது வந்து supply curve. So இந்த ரெண்டு curve எங்க intersect ஆகுது, எங்க meet ஆகுது, that is a point of equilibrium. So that is where quantity demanded is equal to quantity supply. So அந்த point தான் நம்ம என்ன சொல்றோம்னா equilibrium. So இந்த point there is no need for any price adjustment because both buyers and sellers will be satisfied. அதுக்கு மேல price equilibrium மேல price increase ஆச்சு இல்ல reduce ஆச்சுன்னா definitely it will auto correct itself based on the market factors and then it will come to the point of equilibrium. So அதுதான் நம்ம adjustment to the equilibrium point ல பார்த்தோம். And next is stable equilibrium. So stable equilibrium enna, over here we have x axis we have quantity and y axis we have price. And idhula ipo enna, so demand engiradhu as we know is a downward sloping curve and supply vandittu is an upward sloping curve. So I hope this is clear. So in the point is the equilibrium. So in the point il namakku evlo price irukko, that is 10, adha dhaan nama equilibrium price nu solrom. And equilibrium point, that is where quantity demand is equal to quantity supply, anga evlo quantity irukko, that is what we refer to as equilibrium quantity. ஸோ இப்போ இந்த equilibrium ப்ரைஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா, ப்ரைஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸில் திஸ் இஸ் வாட் வி ரெஃபர் டு அஸ் சர்ப்ளஸ், அண்ட் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் வாட் வி ரெஃபர் டு அஸ் ஷார்ட்டேஜ். ஸோ அது வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கே தான், அது ப்ரைஸ் இஸ் டூ லோ and there will be shortage. ப்ரைஸ் இதை விட வந்து கம்மியாக இருக்கும்போது there will be shortage, and ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது there will be surplus. Okay, so here they have shown increase or decrease in demand and supply. For that, changes in demand and supply. And next is nothing but increase in demand.
So over here we have increase in demand. So demand suppose increase achna, which means that the curve will shift right, D in the D1. So which we will refer to the same in the diagram. And என்ன the reasons நால demand வந்து increase ஆகலாம், எதனால வந்து curve shift ஆகும்னா due to non price factors. அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்பதான் வந்து curve shift ஆகும். Suppose price factors நால மட்டும் வந்து demand increase and increase or decrease ஆச்சுனா there will be movement along the same curve. அதாவது வந்துட்டு நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, if at all price factors நால மட்டும் change ஆகுதுனா then maybe இங்க இருந்து it will shift over here or maybe here or maybe here. So there will be movement along the curve only. Whereas non price factors நால change ஆகுதுனா மட்டும் தான் there will be a shift in the curve. Either it will increase or it will reduce. So increase in demand என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால ஆகலாம், மேபி இன்கம் ரைஸ் ஆகிறதுனால, இல்லை பாப்புலேஷன் ரைஸ் ஆகிறதுனால, இல்லை ஃபேவரபிள் டேஸ்ட்னால ஆர் ப்ரிஃபரன்ஸ்னால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ஓல்டு ப்ரைஸில் என்ன ஆகும்னா எக்ஸஸ் டிமாண்ட் இருந்திருக்கும் அண்ட் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னா, ஸோ ஓல்டு டிமாண்ட்னா மீனிங் இப்போ வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கேஸில் வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும். ஸோ மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குன்னா அப்போ ஆப்வியஸ்லி the demand increase means that price at this point should have been lower, should have been less initially. Demand increased now. So to adjust itself to equilibrium enna aguna, price vandute munnadi lower ah irundha demand increase aayirukkum. So to adjust itself to the point of equilibrium, price vandu increase aayidum. So buyer will bid higher and price increase aayidum. And higher price na vandute higher supply. So there will be movement along supply curve. New equilibrium, higher price and higher quantity. So higher price and demand also will reduce. And then over here adha higher price and higher quantity, it's better to know through this diagram. So enna initially vandute first vandute initially eppadi irukuna, demand vandu idha demand curve and idu vandute supply curve. I hope this is clear. So yellow da vandute initially irundhathu, ipo change vandu nam green la draw pannalam. So ipo increase aachuna, that is non price factors nalla demand increase agumbodhu it will shift right. So on the case this is the new curve and new supply curve vandute illa supply remains the same, it is the same curve only. So initially enga irundha demand vandute initially equilibrium point idu, but new equilibrium point vandute will shift towards right. So on the case la quantity increase aayidum and then price vandute increase aayidum. So this is what they meant. Whenever there is increase in demand, price will reduce and demand increase. So if price increase, quantity will increase. But new equilibrium will be in the new curve. And next is about increase in supply. So okay, decrease in demand. So decrease in demand decrease we know that curve will shift towards left. So எதனால இருக்கலாம், மேபி இன்கம் ரெடியூஸ் ஆனதுனால இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த பர்டிகுலர் குட்னால இருக்கலாம், இல்லை சப்ஸ்டியூட் குட்ஸோட எஃபெக்ட்னால இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, முன்னாடி டிமாண்ட் வந்து ரெடியூஸ்டாக இருந்திருக்கு, விச் மீன்ஸ் தட் டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னா சப்ளை ஜாஸ்தியாக இருந்திருக்கு, இப்போ டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனா, ஸோ முன்னாடி டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னா ப்ரைஸ் would have been higher. ஸோ இப்போ என்ன ஆகுனா, ப்ரைஸ் will fall because இந்த கேஸில் சப்ளை is more than demand. ஸோ அப்போ ப்ரைஸ் will fall and it will adjust itself to the point of equilibrium. So in the case la enna price will fall, sellers will lower the price to sell the goods, ஏனா supply வந்து excess ஆ இருக்கு, demand கம்மியா இருக்கு, and buyers என்ன பண்ணுவாங்கன்னா they will demand more as the price falls. So in the case la new equilibrium point வந்துட்டு okay, so இது decrease in demand பார்க்கலாம். So decrease in demand, whenever there is any decrease in demand, இப்போ old வந்துட்டு we will draw in yellow, right? So initially எவ்வளவு இருக்குன்னா demand curve வந்துட்டு இங்க இருக்கு. Okay, so initial demand curve, all right, initial demand curve இங்க இருக்கு. I am not able to draw in this, okay, but let me go with this. So initially வந்து demand curve இங்க இருக்கு and supply curve இங்க இருக்கு. So later on என்ன ஆகுதுன்னா, okay, fine. So yes, so initially வந்துட்டு demand curve இங்க இருக்கு and supply curve இங்க இருக்கு, right? So later on என்ன ஆகுதுன்னா, which we will draw in green, later on என்ன ஆகுதுன்னா demand வந்து reduce ஆகுது, அப்போ it will shift right or left, it will shift left, right? So later on என்ன ஆகுது, demand வந்துட்டு இங்கே leftல shift ஆகுது and supply is remaining the same. So new equilibrium point will be at this point. Old வந்து இது வந்து initially and இது வந்து new equilibrium point. So I hope that is clear. So new equilibrium pointல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா quantity வந்து ஆயிடுச்சு, reduce ஆயிடுச்சு, and also price வந்து reduce ஆயிடும் whenever there is any decrease in demand. So final verdict in this, whenever there is any increase in demand,
price will increase and quantity will also increase. Whenever there is any decrease in demand, price will decrease and quantity will decrease, which we saw through that diagram. And whenever there is increase in supply, என்ன ஆகும்னா ஸோ இன்க்ரீஸ் இன் சப்ளை. ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு வந்து மெயினாக என்ன தெரியணும்னா இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூ ஈக்குவலிபிரியம் என்னவாக இருக்குன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நியூ ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ திஸ் இஸ் அ மெயின் திங் தட் வி வில் ஹேவ் டு நோ. அண்ட் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ whenever there is any increase in supply, சப்போஸ் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? ஸோ சப்ளை எப்போ வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும்? ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்ளை இன்க்ரீஸ்டாக இருக்குது, சப்ளை இஸ் மோர் தென் டிமாண்ட். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே வந்து எக்ஸஸ் சப்ளை இருக்குது, ப்ரைஸ் இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னா நியூ ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்ல என்ன ஆகும்? ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும், குவான்டிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நியூ ஈக்குவலிபிரியம். ஸோ இது நம்ம பார்க்கலாம். whenever there is an increase in supply, ப்ரைஸ் கம்மியாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எதனால இருக்கலாம்னா பெட்டர் டெக்னாலஜி, சீப்பர் இன்புட்ஸ், மோர் செல்லர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்னால சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னா இப்போ எக்ஸஸ் சப்ளை இருக்கும்போது ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க? செல்லர் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ பையர்ஸ் வந்துட்டு நிறைய குவாலிட்டி டிமாண்ட் பண்ணுவாங்க அதே கம்மி ப்ரைஸில். ஸோ என்ன ஆகும்னா நம்மளுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், which we will see through the diagram, right? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு nothing but increase in supply. ஸோ சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இனிஷியலாக வந்துட்டு நம்மளுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் எங்கே இருக்குன்னா ஸோ இதுதான் இனிஷியலாக வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் வந்து எல்லோ, ரைட்? ஸோ இப்போ we will draw the new demand and supply curve through violet, right? ஸோ இப்போ நியூ சப்ளை கர்வ் இப்போ என்னென்னா இந்த 4 கேசஸ்லையுமே either demand increase ஆகுது or demand decrease ஆகுது, சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது ஒரு சப்ளை டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கலாம் and not otherwise, right? ஸோ இன்னொரு ஃபேக்டர் அதாவது என்னன்னா நம்ம இன்னொரு இது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா வந்து டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம அது பார்க்கல. நம்ம இப்போ என்ன பார்க்கறோம்னா டிமாண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டிமாண்ட் மட்டும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், சப்ளை மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், சப்ளை மட்டும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மெயின் திங் தட் we will have to know is அந்த இங்கே வந்து எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தா ஸோ இந்த கேஸில் சப்ளை வந்து சப்போஸ் ஓகே ஃபைன். ஸோ சப்ளை வந்துட்டு சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த கேஸில் நியூ கர்விங்க சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் வில் ஷிஃப்ட் ரைட். ஸோ சப்ளை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸில் இப்போ நியூ பாயிண்ட் ஆஃப் ஈக்குவலிபிரியம் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் ஈக்குவலிபிரியம் இங்கே இருந்திருக்கு. நியூ பாயிண்ட் ஆஃப் ஈக்குவலிபிரியம் வந்து இஸ் ஓவர் ஹியர். ஸோ நியூ பாயிண்ட் ஆஃப் ஈக்குவலிபிரியமில் நம்மளுக்கு என்ன ஆகுது? குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, ரைட்? ஸோ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் தட் we will have to know, right? And next whenever there is any decrease in supply, so supply decrease ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ சப்ளை வந்துட்டு எப்போ வந்து ரெடியூஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் சப்ளை எப்போ வந்து ரெடியூஸ் ஆகும்? ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சுனா தான் சப்ளை ரெடியூஸ் ஆகும். சப்ளை ரெடியூஸ் ஆகுதுன்னா இப்போ டிமாண்ட் சப்ளை விட ஜாஸ்தியாக இருக்குது, தட் இஸ் எக்ஸஸ் டிமாண்ட், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க? சப்ளை வந்து எப்போ ரெடியூஸ் ஆகுதுன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆனால் தான் சப்ளை ரெடியூஸ் ஆகும். இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் படி என்ன ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி குறையும். பிகாஸ் எங்கே எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும். ஸோ எக்ஸஸ் டிமாண்ட் இருக்குதுன்னா அதை வந்து காம்பேட் பண்ணுறதுக்கு அந்த டிமாண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிமாண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன குவாலிட்டி வந்து குறையும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி குறையும். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் திங். மெயினாக நம்மளுக்கு இங்கே என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த எல்லோவில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான். பட் அகைன் அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ டிக்ரீஸ் இன் சப்ளை என்ன ஆகும்? கர்வ் வந்துட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகிடும். எதனால இருக்கலாம்? மேபி வந்துட்டு சப்ளை எதனால வந்துட்டு டிக்ரீஸ் ஆகலாம்னா எக்ஸ்பென்சிவ் இன்புட்ஸ், ஃபியூவர் ப்ரொடியூசர்ஸ், பேட் வெதர். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால இருக்கலாம். அண்ட் ஓல்டு ப்ரைஸில் என்ன ஆகும்னா ஷார்ட்டேஜ் இருக்கும் மார்க்கெட்டில். அதாவது டிமாண்ட் இஸ் மோர் தென் சப்ளை. எக்ஸஸ் டிமாண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம சப்ளை பண்ணுறதை விட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் 100 யூனிட்ஸ், நம்ம சப்ளை பண்ணுறது வெறும் 30 யூனிட்ஸ், விச் மீன்ஸ் தட் மார்க்கெட்டில் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்டேஜை நம்ம காம்பேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து குறையும். ஸோ பையர்ஸ் பிட் ப்ரைஸ் டு செக்யூர் கூட்ஸ். ஹையர் ப்ரைஸஸ் என்கரேஜ் மோர் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், குவான்டிட்டி என்னாகும்? ரெடியூஸ் ஆகிடும். ஸோ whenever there is any decrease in supply, ஸோ டிக்ரீஸ் இன் சப்ளை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ ஓல்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் எங்கே இருக்குன்னா இட்ஸ் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த எல்லோ தான் வந்துட்டு ஓல்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ். இப்போ நியூ டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் த்ரூ ப்ளூ, இந்த ப்ளூ கலர். ஓகே, ஸோ இப்போ என்னது சப்ளை இங்கே வந்துட்டு அகைன் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேக்டர், டிமாண்டில் சப்ளை இன்க்ரீஸ் டிக்ரீஸை மட்டும் தான் நம்ம பார்க்குறமே தவிர ரெண்டுமே வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸை நம்ம இப்போ வரைக்கும் இன்னும் பார்க்கல, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ளை இங்கே என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் தட் இட் வில் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இப்போ இந்த ப்ளூ தான் வந்துட்டு நம்மளுக்கு நியூ சப்ளை கர்வ். சப்ளை வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. சப்ளை ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஓல்டு ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் எங்கே இருக்குது, இஸ் அட் திஸ் பாயிண்ட், ரைட்? where demand and supply intersects each other. இப்போ நியூ ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த டிமாண்ட் கர்வ் அப்படியே தான் இருக்குது, சப்ளை மட்டும் தான். அகைன் ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது, ரெண்டு ஃபேக்டர்ஸுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன வந்துட்டு சேஞ்ச் ஆகுங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், நாட் அதர்வைஸ். ஸோ இதில் அப்போ என்ன ஆகும், ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா விச் மீன்ஸ் அது இங்கே வந்து என்ன ஆகுது, குவான்டிட்டி வந்து ஓல்டு குவான்டிட்டி விட இது ரெடியூஸ் ஆகுது அண்ட் ப்ரைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ குவான்டிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது அண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இதை தான் வந்து நம்ம இங்கேயும் பார்த்துருப்போம், ரைட்? ஸோ இப்போது இந்த ஓகே, இதோட நம்மளுக்கு சம்மரி கொடுக்கல, பட் அகைன் ஒன்ஸ் அகைன் வி வில் சி. இங்கே என்ன பார்த்தோம்னா சேஞ்சஸ் இன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு ஃபேக்டர் மட்டும், இது டிமாண்ட் மட்டும் சேஞ்ச் ஆச்சு இல்லை சப்ளை மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன எஃபெக்ட்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும், குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சப்ளை டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சப்ளை குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா சைமல்டேனியஸ் சேஞ்ச் இன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் 2.3ல பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சைமல்டேனியஸ் சேஞ்சஸ் இன் டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா சப்போஸ் டிமாண்டு சப்ளை ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அது டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது அண்ட் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே சேஞ்ச் ஆச்சுன்னா, டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ரைஸில் இருந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, குவான்டிட்டி மட்டும் இம்பாக்ட் ஆகும். டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது, பட் ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் சேஞ்ச் ஆகுச்சுன்னா அப்போ ப்ரைஸ் குவான்டிட்டி ரெண்டுமே இம்பாக்ட் ஆகும். லைக் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்டும் சப்ளை ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது, குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம இங்கே பார்க்கலாம், ரைட்? ஸோ ஓல்டு கர்வ் வந்துட்டு எல்லோவில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிமாண்டு இங்கே இருக்குது அண்ட் சப்ளை வந்துட்டு இங்கே இருக்குது, ரைட்? ஸோ ஜஸ்ட் a minute. ஸோ டிமாண்டிங் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம பார்த்தோம்னா டிமாண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது அண்ட் சப்ளை வந்து இங்கே இருக்குது. அந்த எல்லோ கர்வ் வந்துட்டு ஓல்டு கர்வ் பேசிக்கலி. டிமாண்ட் இங்கே இருக்குது அண்ட் சப்ளை இங்கே இருக்குது. இப்போ நியூ கர்வில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு அண்ட் சப்ளை வந்துட்டு இங்கே ரைட்டில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு பாயிண்ட் வந்து இங்கே, நியூ பாயிண்ட் ஆஃப் ஈக்குவலிபிரியம் இங்கே இருக்குது. விச் மீன்ஸ் தட் டிமாண்ட் சப்ளை உங்களுக்கு ரெண்டுமே ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. பிகாஸ் ரெண்டுமே என்ன ஆகும், ரைட்டில் ஷிஃப்ட் ஆகும். அப்போ ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, ரைட்? குவான்டிட்டி என்ன இருக்குது, இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைட்? ப்ரைஸ் வந்து ரிமைன்ஸ் சேம், குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பேசிக்லி நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது, அதில் ஒரு ஃபேக்டர் சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட அல்டிமேட் இம்பாக்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அண்ட் அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் தட் ஹேஸ் டு பி சீன். ஸோ ரெண்டுமே ரைட்டில் ஷிஃப்ட் ஆகுதுனால ப்ரைஸ் வில் ரிமைன் தி சேம், குவான்டிட்டி வில் இன்க்ரீஸ். ஸோ இது நெக்ஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் கேஸில் என்னது, ஸோ டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது, ஓல்டு டிமாண்ட் அண்ட் ஓல்டு சப்ளை இங்கே இருக்குது. இப்போ நியூ இதில் என்ன ஆகுதுன்னா டிமாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் சப்ளை வந்துட்டு ஓகே. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் வந்து சப்ளை விட ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, சரி டிமாண்டு சப்ளை ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸில் ப்ரைஸ் வில் நாட் சேஞ்ச், குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்டு வந்து சப்ளை விட ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அப்போ ப்ரைஸ் குவான்டிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். லைக் டிமாண்டு பார்த்தீங்கன்னா எதனால இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் ரெடியூஸ்டாக இருந்தால் டிமாண்ட் வந்து, ஸோ இப்போ டிமாண்ட் வந்து சப்ளை விட ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் எதனால இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் ரெடியூஸ்டாக இருந்தால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் கரெக்ஷன் படி என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் அண்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும்.
ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, ஓவர் ஹியர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது வந்து ஜாஸ்தி, இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்க விட சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். இந்த கேப் வந்து if we are able to notice, டிமாண்ட் வந்து இங்கே இருக்குது அண்ட் நியூ டிமாண்ட் இங்கே இருக்குது, வேறு சப்ளை இங்கே இருக்குது, சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் டிமாண்ட் விட கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும்னா நமக்கு இங்கே ஆப்வியஸாக நோட் பண்ண முடியுது குவான்டிட்டி வந்து என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் குவான்டிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோன்னா சப்ளை வந்து டிமாண்டை விட ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ சப்ளை எப்போ டிமாண்டை விட ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை எப்போ இன்க்ரீஸ் ஆகணும், ப்ரைஸ் ரெடியூஸ்டாக இருந்தால் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் படி என்ன ஆகும், சப்ளை எப்போ இன்க்ரீஸ் ஆகணும், சப்ளை எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆஸ் பர் மார்க்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன ஆயிரும்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகி குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிடும். ஸோ சப்ளை டிமாண்டை விட ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்ம இந்த கேஸில் பார்க்கலாம். தட் இஸ் கேஸ் சி. ஸோ ஓல்டு டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் இங்கே இருக்குது. ஸோ ஓல்டு டிமாண்ட் கர்வ் இங்கே இருக்குது அண்ட் சப்ளை கர்வ் இங்கே இருக்குது. ஸோ நியூ இதில் என்ன ஆகுதுன்னா சப்ளை டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. பட் சப்ளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வேறு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சப்ளை இன்க்ரீஸ் டிமாண்ட் இன்க்ரீஸோட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம நோட்டீஸ் பண்ண முடியுது குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஓகே, திஸ் இஸ் C1, திஸ் இஸ் C. ஓகே, ப்ரைஸ் has come down and quantity has increased. Okay, so price in the case has come down and quantity வந்து increase ஆயிடுச்சு. Okay, let me explain this once again. So இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் குவான்டிட்டி ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் கேஸில் போத் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இப்போ இதில் வந்து போத் டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ். ஸோ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஃபேக்டர் மட்டும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சைமல்டேனியஸாக டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது சேம் ப்ரொபோர்ஷனில் அண்ட் ஒன்றை விட ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரெண்டு கேஸில் என்ன ஆகுன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து போத் டிமாண்ட் அண்ட் சப்ளை டிக்ரீஸ் ஆகுது. அதில் அகைன் வந்து நம்ம 3 கேட்டகரிஸை டிவைட் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொபோர்ஷனில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அகைன் ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, குவான்டிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது அகைன் we will have to see through that diagram. ஓகே, ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா இப்போ ஓல்டு டிமாண்ட் கர்வ் வந்துட்டு இங்கே இருக்குது அண்ட் ஓல்டு சப்ளை கர்வ் இங்கே இருக்குது. ஸோ இது ஈக்குலிபிரியம் பாயிண்ட். இப்போ நியூ டிமாண்ட் கர்வ் என்ன ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சப்ளை டிக்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. I think this one alright. Okay, so இங்கே வந்துட்டு both demand and supply decrease ஆச்சுன்னா ஸோ அந்த கேஸில் டிமாண்ட் டிக்ரீஸ் வந்து சப்ளை விட ஜாஸ்தியாக டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும், குவான்டிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. வேறு சப்ளை வந்துட்டு டிமாண்டை விட ஜாஸ்தியாக ரெடியூஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும், இங்கே ரெடியூஸ் ஆகும், குவான்டிட்டி என்ன ஆகும், இங்கே ரெடியூஸ் ஆகும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் ஸோ இங்கே தான் வந்து இனிஷியல் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு சப்ளைக்கோ அண்ட் இது டிமாண்ட்க்கோ. இப்போ சப்ளை டிமாண்ட் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. சப்ளை வந்துட்டு இவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, வேறு டிமாண்ட் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேஸில் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் எங்கே வரும்னா வில் ஐ திங்க் திஸ் பாயிண்ட் இஸ். ஸோ இப்போ இந்த கேஸில் ப்ரைஸ் வில் ரெடியூஸ், குவான்டிட்டி வில் ஆல்சோ ரெடியூஸ். இது வந்துட்டு ஆக்சுவலி சிம்பிள் வேலை சொல்லணும்னா நம்மளே பிளாட் பண்ணாலும் we will get the answer. ஸோ நம்மளே எக்ஸாக்டாக பிளாட் பண்ணாலும் we will be able to find that. ஸோ இப்போ தேர்டு கேட்டகரி பார்த்தோம்னா இப்போ இது வந்து டிமாண்ட், இது சப்ளை கப் அண்ட் இது வந்து டிமாண்ட் கப். ஸோ இப்போ சப்ளை வந்து டிமாண்டை விட ஜாஸ்தியாக ரெடியூஸ் ஆகுது. சப்ளை வந்துட்டு இவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அண்ட் டிமாண்ட் வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கேஸில் முன்னாடி ஈக்குலிபிரியம் பாயிண்ட் ஷுட் பி திஸ் அண்ட் இப்போ வந்து இட் ஹஸ் டு பி திஸ். ஸோ அப்போ அந்த கேஸில் அகைன் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் குவான்டிட்டி வந்து என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. அட் திஸ் பாயிண்ட் குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கு அண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. So I think diagram for the same is not been given in the book. And third one நம்ம கேஸ் 3 என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் நத்திங் பட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி சப்ளை டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷனாக ஒரு சேம் ப்ரொபோர்ஷனில் நான் என்னென்னு பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி தான் அதில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதில் மூணு கேட்டகரிஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று வந்து சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகுது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில். அது சேம் இதில் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ இந்த கேஸில் சேம் இதில் சேஞ்ச் ஆகுது. ஓவர் ஹியர்
டிமாண்ட் இன்க்ரீஸ் வந்து சப்ளை ரெடியூஸை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா. ஸோ டிமாண்ட் வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் என்ன இருக்குது, ஒரிஜினல் டிமாண்ட்லேருந்து ஐ திங்க் இது வந்துட்டு தேர்ட் மந்த் தான், ரைட். ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் வந்து சப்ளை ரெடியூஸோட கம்மியாக இருக்குது. சப்ளை வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு, இவ்வளோ தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. வேற டிமாண்ட் இன்க்ரீஸ் வந்து இவ்வளோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் சப்ளை ரெடியூஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா நியூ ஈக்விலிபிரியம் பாயிண்ட்ல என்ன இருக்குது, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு டெஃபினட்டாக ப்ரைஸும் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸு குவான்டிட்டி என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்ளை டிக்ரீஸ் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா. ஸோ சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஓல்டு இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இங்கே லை ஆகுது. அண்ட் நியூ டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ சப்ளை ரெடியூஸ் ஆனது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் பாயிண்ட். சப்ளை ரெடியூஸ் ஆனது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, டிமாண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவ்வளோ தான், சப்ளை எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு இவ்வளோ. ஸோ அது ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு குவான்டிட்டி வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது அண்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகுது. கன்க்ளூஷன், ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் குவான்டிட்டி வந்து சம்ஸ் அவுட். ஏன்னா வந்து இப்போ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகுது. அதில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை ரெடியூஸ் ஆகுறத விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு கேஸ்லையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி சப்ளை ரெடியூஸ் ஆகும்போது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும் தட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு கேஸ்லையுமே எதை விட ஜாஸ்தியாக இருந்தாலும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் குவான்டிட்டி அன்சர்டன் பிகாஸ் தட் டோட்டலி டிபெண்ட்ஸ். Whereas இங்கே வந்துட்டு ஃபோர்த் கேஸில் டிமாண்ட் ரெடியூஸ் ஆகுது அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் இட் மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் ஃபோர்த் கேஸில் பொறுத்த வரைக்கும் ஸோ டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த கேஸில் டிமாண்ட் டிக்ரீஸ் சப்ளை இன்க்ரீஸை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா. ஸோ ஐ திங்க் ஃபார் தட் வி வில் ஹவ் டு ஓகே இட் இஸ் நாட் பின் கிவன் ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து நம்மளே வந்து பிளாட் பண்ணலாம் கிராஃபில். ஸோ ஒன் நிமிஷம். ஸோ அந்த கேஸில் அகைன் சி ஓவர் ஹியர் டிமாண்ட் வந்துட்டு இது டிமாண்ட் கர்வ் அண்ட் இது வந்து சப்ளை கர்வ். ஸோ டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அது சப்ளை இன்க்ரீஸை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா. சப்ளை டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, பட் டிமாண்ட் ரெடியூஸ் ஆகுது இவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னா முன்னாடி ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் என்னவா இருக்கணும், இது ஆல்ரைட் திஸ் இஸ் இ. இப்போ ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் இது this point, okay, yes and B, this point, right? So on the case la quantity and price, so price enna agudhu E1 la price வந்து reduce ஆகுது and quantity வந்துட்டு reduce ஆகுது. so ரெண்டுமே வந்து reduce ஆகுது. வேற சப்ளை இன்க்ரீஸ் வந்துட்டு இது ஒன்றுமே இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு புக்கில் டயக்ராமே இல்லை கிராஃபே இல்லைனாலுமே we can plot it ourselves. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இனிஷியல் நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ இது வந்து இது மேக் இட் சிம்பிள் ஃபார் யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இதை நம்ம பார்த்தோமா. ஸோ வி நோ த குவான்டிட்டி இஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் வேர் இஸ் ப்ரைஸ் இஸ் ஆன் தி ஒய் ஆக்சிஸ், ரைட். ஸோ இது வந்து டிமாண்ட் கர்வ் இஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ், இது வந்து சப்ளை கர்வ் இஸ் அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ், ரைட். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் ஈக்விலிபிரியம், ரைட். ஸோ இது ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் வி ஹேவ் குவான்டிட்டி and y axis we have price. so இது தான் original quantity, original price and original equilibrium. suppose demand increase ஆகுது, சப்ளைல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, ரைட். demand increase ஆச்சுன்னா என்ன ஆகும், it will shift towards right. அப்போ நியூ equilibrium point என்னது இது, ரைட். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தா இது Q1, இது P1 and இது E1. ஸோ நியூ பாயிண்ட் ஆஃப் equilibriumல என்ன இருக்குது, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு and price இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெரி சிம்பிள், எஸ் வெரி சிம்பிள். பிகாஸ் இப்போ நம்மளுக்கு சப்போஸ் வந்து இன்கேஸ் திஸ் இஸ் ஒன் திங் தட் வி கேன் டூ. ஏன்னா வந்து கிராஃப் நம்ம பிளாட் பண்ணிட்டு, ஏன்னா கிராஃப் நம்மளுக்கு வந்து பேசிக்லி எந்த எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்காக நம்மளுக்கு எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சி லாஜிக்கலி வி கேன் திங்க் ஆஃப் திஸ் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி அட்ஜஸ்ட் ஆகும், இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது எல்லாமே இஸ் ஃபைன். பட் அகைன் குவிக்லி இஃப் யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் அவுட் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் டிக்ரீஸ் இன் டிமாண்ட் என்ன இருக்குன்னா திஸ் இஸ் சிம்பிளஸ்ட் வே யூ கேன் டூ. ஸோ இதே சேம் தான் ஆக்சுவலி நீங்கள் அங்கேயுமே ஃபாலோ பண்ணலாம். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இந்த 4 கேசஸுமே அப்ளிகபிள் தான். அண்ட் ஆல்சோ இந்த கேசஸ்லையுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ஒரு டவுட் வரலாம், எல்லா கேஸ்லையுமே ஓகே, பட் அகைன் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை ரெடியூஸ் ஆகுது, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது ஏன் குவான்டிட்டி அன்சர்டைன் கொடுத்துருக்காங்கன்னா பிகாஸ் ரீசன் என்னன்னா, ஸோ ஒன்றை விட இன்னொன்று வந்துட்டு இப்போ இது வந்து இந்த 3வது கேஸில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை ரெடியூஸ் ஆகுது.
டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது சப்ளை ரெடியூஸ் ஆகிறத விட ஜாஸ்தியாக இருக்கலாம், ஒரு சப்ளை ரெடியூஸ் ஆகிறது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத விட ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் குவான்டிட்டி அன்சர்டனாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் டு பி வெரி ப்ரிசைஸ் யூ கேன் கோ வித் தீஸ் ஆன்சர்ஸ். பட் அகைன் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது நம்ம வந்து ப்ரைஸோட எஃபெக்டை எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் குவான்டிட்டியோட எஃபெக்ட் வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் டிமாண்டோட இன்க்ரீஸ் இஸ் மோர் தென் சப்ளையோட டிக்ரீஸ் ஆர் சப்ளையோட டிக்ரீஸ் இஸ் மோர் தென் டிமாண்டோட இன்க்ரீஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி அகைன் இட்ஸ் வெரி சிம்பிள். எஸ், I think point of equilibrium I think there's no doubt. It's a point wherein quantity demanded is equal to quantity supplied. அந்த பாயிண்ட்ல எவ்வளோ குவான்டிட்டியோ அதை தான் நம்ம ஈக்குவலிபிரியம் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட்ல எவ்வளோ ப்ரைஸோ அதை தான் நம்ம ஈக்குவலிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சம்மரி டேபிள் இங்கே நம்மளுக்கு பார்த்தோம்னா அண்ட் ஆல்சோ ஓகே இந்த கேஸில் என்ன ஆகுது? ஸோ நம்ம செகண்ட் கேஸ் பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸ்டில் வி நாட் கம்ப்ளீட்டட் திஸ். ஸோ சப்ளை இன்க்ரீஸ் ஓகே நம்மளே இது பிளாட் பண்ணலாம் ரைட். ஸோ இது வந்துட்டு என்னது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ். அண்ட் இந்த downward sloping curve தான் demand curve and in upward sloping curve வந்து supply curve. இப்போ supply increase ஆகுது is more than demand ஓட decrease. demand decrease ஆகுது like for example கொஞ்சம் வந்து decrease ஆகுது. the original price and quantity okay. so இப்போ demand வந்து decrease ஆகுது கொஞ்சம் தான் reduce ஆகுது but supply increase ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு alright. so அப்போ new point of equilibrium எங்க இருக்கு? the original curve இல்ல the new curves right. so இது ரெண்டும் கிடையாது இது. it's better if we draw that in different color. yes. ஸோ நியூ கர்வ்ஸ் நம்ம போடலாம். இப்போ வந்துட்டு சப்ளை டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதை விட. ஸோ அப்போ அந்த கேஸில் நியூ பாயிண்ட் ஆஃப் ஈக்குவலிபிரியம் இது. எஸ், ஸோ இது E1. இப்போ இந்த கேஸில் என்ன ஆகுது? ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அண்ட் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு ரைட். கரெக்டாக டிமாண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு அண்ட் ப்ரைஸ் வந்து குவாலிட்டி ஐயா. ஸோ இந்த கேஸில் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு அண்ட் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்கே என்ன ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ அந்த கேஸில் ப்ரைஸ் வில் டிக்ரீஸ், குவான்டிட்டி வந்து அன்சர்டன் பிகாஸ் தட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் எது வந்துட்டு எதை விட ஜாஸ்தியாக இருக்குது. டிமாண்ட் டிக்ரீஸ் வந்து சப்ளை இன்க்ரீஸை விட ஜாஸ்தியாக இருக்கா இல்லை சப்ளை இன்க்ரீஸ் டிமாண்ட் டிக்ரீஸை விட ஜாஸ்தியாக இருக்காங்கிறது பொறுத்து குவாலிட்டி எது வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். பட் அகைன் ஜென்ரலி நம்ம பார்த்தோம்னா ப்ரைஸ் ஓவர் ஹியர் வில் ரெடியூஸ் ரைட். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே மீன் பண்ணுறாங்க. So I hope this is clear. Mostly these questions how we can solve this as I already told you. You can just plot it on the graph, x-axis and y-axis, and accordingly you can draft it, like plot it on the graph and then find out எது வந்து increase ஆகுது இல்லை decrease ஆகுது. Summary table ரெண்டுமே increase ஆச்சுன்னா supply demand ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு okay supply demand ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு increase ஆச்சுன்னா ஸோ அந்த கேஸில் குவான்டிட்டி வில் இன்க்ரீஸ், ப்ரைஸ் வந்து அன்சர்டன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த கேஸில் ரெண்டு கேஸ்லேயும் குவான்டிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது பட் ப்ரைஸ் வந்து அன்சர்டன். ரெண்டுமே வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதே ரெண்டுமே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா குவான்டிட்டி அன்சர்டன், ப்ரைஸ் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும் பட் ப்ரைஸ் வந்து டிபெண்ட்ஸ் எது வந்து எதை விட ஜாஸ்தியாக இருக்குங்கிறத பொறுத்து, எதோட இன்க்ரீஸ் எதை விட ஜாஸ்தியாக இருக்குங்கிறத பொறுத்து தட் வில் டிஃபர். ஸோ ரெண்டுமே டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸில் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் வந்து அன்சர்டன். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சு ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், குவான்டிட்டிஸ் அன்சர்டன். ரெண்டுமே வந்துட்டு இப்போ ஒன்று டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும், குவான்டிட்டி வந்து அன்சர்டன். ஆக்சுவலி நீங்களே வந்து பிளாட் பண்ணி பார்த்து அண்ட் தென் இஃப் யூ ரெஃபர் டு தி ஆன்சர்ஸ் ஐ திங்க் தட் வில் பி வெரி கிளியர். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்ம முன்னாடி பார்த்தா அந்த எல்லா இதை வச்சு தான் வந்துட்டு வரும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸில் குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது பட் ப்ரைஸ் அன்சர்டன். ஒன்று டிக்ரீஸ் ஆகுது ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு ப்ரைஸோட எஃபெக்ட் தெரியும் பட் குவான்டிட்டி வந்து அன்சர்டன். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் ரைட். இல்லஸ்ட்ரேஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா D1 S1 தான் வந்துட்டு ஒரிஜினல் டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ்ஸ், D2 D3 S2 S3 இதெல்லாமே பாசிபிள் நியூ டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ். இப்போ ஒரிஜினல் கர்வ் ஒரிஜினல் கர்வ் வந்துட்டு இது ரெண்டும் D1 and S1 இதுதான் வந்து ஒரிஜினல் கர்வ் ரைட். நியூ கர்வ்ஸ் எதெல்லாம்னா அந்த நியூ கர்வ்ஸ் வந்து இந்த S3 S2 D3 D2 இதெல்லாமே பாசிபிள் நியூ கர்வ்ஸ் ஆல்ரைட். இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் இனிஷியல் ஈக்குவலிபிரியம் பாயிண்ட், இப்போ இனிஷியலாக வந்து எது ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்? இந்த வந்த ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் ரைட். இந்த வந்தா வந்து இனிஷியல் ஈக்குவலிபிரியம் பாயிண்ட். ஸோ இதில் ஆரம்பிச்சு வாட் பாயிண்ட் ஆன் த கிராஃப் இஸ் மோஸ்ட் லைக்லி டு ரிசல்ட் ஃப்ரம் ஈச் சேஞ்ச் given in question 1 to 4. ஸோ இதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா assume x is a normal good holding everything else constant, assume that income rises and price of factor production also rises. ஸோ income ரைஸ் ஆனால் என்ன ஆகும்?
ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்கம் ரைஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி ரைஸ் ஆகும். ஸோ குவான்டிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது சப்ளை என்னாகும், ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் சப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது டெஃபினெட்லி சப்ளை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் சப்ளை டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் சப்ளை டிக்ரீஸ் ஆகுதுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் சப்ளை டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா D2 பாயிண்ட்டுக்கு போயிடும். வெரஸ் ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ப்ளூவில் வச்சுக்கலாம். ஸோ D2 பாயிண்ட்டுக்கு போயிடும். அண்ட் சப்ளை டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், S3 லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்போது புதுசாக வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, 2. அப்போ 2 தான் வந்து நியூ ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட், ரைட்? ஸோ என்ன ஆகுது, இங்கே D2க்கு ஷிஃப்ட் ஆகிடும் அண்ட் S3க்கு ஷிஃப்ட் ஆகிடும் சப்ளைக்கு. ஸோ இட் வில் மீட் அட் பாயிண்ட் 2. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எது இன்க்ரீஸ் ஆகுது, எது வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, அந்த ப்ரொபோர்ஷன் தான் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ புதுசாக எந்த பாயிண்ட்டு எது வந்துட்டு நியூ பாயிண்ட்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we'll take violet color. So we are analyzing the market for good is setting. The price of complement good by declines. So price of complement good decline ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட குடோட டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, டிமாண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஆக்சுவலி அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிமாண்ட் என்ன ஆகுது, ஓகே, ப்ரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஃபால்ஸ். ஓ சாரி, தட்ஸ் நாட் ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட், ரைட்? காம்ப்ளிமெண்ட் கூடு வந்துட்டு கூடோட ப்ரைஸ் ஃபாலோ ஆகும்போது, லைக் பிரிண்டர் கார்ட்ரிட்ஜ், கார் பெட்ரோல், இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும்போது இதுக்கு வந்து டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் வில் ஷிஃப்ட் டு D2, ரைட்டில் ஷிஃப்ட் ஆகிடும் D2. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் தெர் இஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட் எக்ஸ். ஸோ குட் இஸ் இட். ஸோ டெக்னாலஜிக்கல் ப்ரொடக்ஷன் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது டெஃபினெட்லி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இட் வில் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ S2க்கு போயிடும். ஸோ அப்போ எந்த பாயிண்ட் வந்து நியூ ஈக்குவிலிபிரியம் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி கேட்குறாங்க. ஸோ 7.7ல் இன்டர்செக்ட் ஆகுதா. ஸோ 7 தான் வந்து என்னது, நியூ ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட். ஸோ என்ன ஆகும்னா D2 டிமாண்ட் கவ் D2க்கு ஷிஃப்ட் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகி S2க்கு போயிடும். ஸோ அப்போ நியூ பாயிண்ட் வந்துட்டு என்ன, 0.2 தான் வந்து 0.7. ஓகே, 0.7 தான் வந்துட்டு நியூ ஈக்குவிலிபிரியம். ஓகே, ஒரிஜினல் இது நம்ம ஓகே இது ட்ரா பண்ணிடலாம். இதுதான் ஒரிஜினல் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதுதான் ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் ஈக்குவிலிபிரியம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா 3ல் வந்துட்டு என்ன, ஹெவி ரைன்ஸ் இன் மகாராஷ்டிரா டியூரிங் 2005 and 2006 caused havoc with the rice crop. What point in the above figure is most likely to be the new equilibrium price and quality? ஸோ ஹெவி ரைன்ஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ன ஆகும், டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். டிமாண்ட் குறையும், இல்லை சப்ளை only will reduce. ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்னால க்ராப்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா சப்ளை ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ சப்ளை என்ன ஆகும், வில் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இப்போ நியூ இதை வந்துட்டு நம்ம ப்ளூவில் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ சப்ளை வந்துட்டு வில் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பிகாஸ் சப்ளை ரெடியூஸ் ஆகிடும். நேச்சுரல் டிசாஸ்டர்னால க்ராப்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா சப்ளை ரெடியூஸ் ஆகிடும். டிமாண்ட் பற்றி எதாவது கொடுத்துருக்காங்களா, எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால வித் டிமாண்ட் கவ் ரிமைனிங் தி சேம், அதாவது D1லேயே இருந்துச்சுன்னா சப்ளை கவ் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நியூ பாயிண்ட் ஆஃப் ஈக்குவிலிபிரியம் என்னது 0.3. அப்போ 0.3 தான் வந்து நியூ ஈக்குவிலிபிரியம் பாயிண்ட். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, assume that consumers expect okay, so next என்ன கொடுத்திருக்காங்க, assume that consumers expect the prices of new cars to significantly increase next year. Okay, what point and figures are most likely to be the new equilibrium pricing quantity? So consumers என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், கரண்ட்லி என்ன ஆகும், டிமாண்ட் என்ன ஆகும். ஸோ இது கன்சியூமர் வியூ பாயிண்ட் வந்து பார்க்குறோம், ரைட்? ஸோ சப்ளை வியூ பாயிண்ட் வந்து கிடையாது. அப்போ கன்சியூமர் வியூ பாயிண்ட்ல டிமாண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ டிமாண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், இப்போ வந்து டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிடும். பிகாஸ் இப்போவே வாங்கிடுவாங்க எல்லாருமே. ஸோ கன்சியூமர் வியூ பாயிண்ட் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை பற்றி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா it will shift towards right, that is D2 போயிடும். with supply curve remaining the same at S1, new point of equilibrium என்ன ஆகும், 5 will be 0.5. so I hope this is clear. so இந்த கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா it's very simple. நீங்களே வந்து அந்த கிராஃப் plot பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா you will be able to identify everything. so that's basically the point. so இந்த வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அந்த நம்ம क्वेश्चंस இப்போ சால்வ் பண்ணுவோம்ல क्वेश्चन,
ஸோ அதோட இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த இது எல்லாமே அதாவது டிமாண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது, சப்ளை மட்டும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா குவான்டிட்டி ப்ரைஸ் ரெண்டுத்தோட இம்பாக்ட்மே நம்மளால வேல்யூவேட் பண்ண முடியும். either of the factors demand increase ஆகுது and அதாவது என்னன்னா டிமாண்ட் இல்லை சப்ளை ரெண்டுத்துல ஏதோ ஒன்று மட்டும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ப்ரைஸ் குவான்டிட்டி ரெண்டுத்தோட இம்பாக்ட்மே வேல்யூவேட் பண்ண முடியும். ரெண்டு ஃபேக்டர்ஸ்மே சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது, இல்லை ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஃபேக்டர் நம்ம கரெக்டாக அசர்டைன் பண்ண முடியும். ரெண்டுமே ஈக்குவல் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ஸோ அந்த கேஸில் நம்ம குவான்டிட்டியை அசர்டைன் பண்ண முடியும், ப்ரைஸ் அசர்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரைஸ் வந்து அந்த கேஸில் எதை விட ஜாஸ்தியாக இருக்குங்கிறது பொறுத்து ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ஒன்றை விட ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து ப்ரைஸ் வந்து அன்சர்டைனாக இருக்கும், இதர் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆகும். இதே டிமாண்ட் சப்ளை ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா நம்ம அந்த ப்ரைஸ் எக்ஸாக்டாக டிட்டர்மைன் பண்ண முடியும், பட் குவான்டிட்டி அன்சர்டைனாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த கிராஃப் பிளாட் பண்ணிங்கனாலே நீங்கள் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே என்ன பண்ணாலும் கிராஃப் பிளாட் பண்ணாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இது நீங்கள் ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணிட்டு அந்த இல்லஸ்ட்ரேஷன் 1 நீங்கள் கன்வீனியன்ட்டாக சால்வ் பண்ணிங்கனாலே and also in the book back questions and everything. Means that in the chapter வந்து clear ஆகும். Okay, thank you.